بسم الله الرحمن الرحيم. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும், குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாகவும் இரவு நேர வணக்கங்களை நிறைவேற்றியவர்களாகவும் அதனை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசங்களை அறிய வேண்டும், அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மறுமையில் விசாரணை என்கின்ற தலைப்பை கருப்பொருளாக கொண்டு கடந்த 4 நாட்களாக மறுமையில் மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அந்த மறுமையினால் உண்டாகப்படுவதற்கு முன்பு இந்த பூமியை அல்லாஹ் எப்படி மாற்றுவான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அந்த நாளில் உறவுகளுக்கு வேலை இல்லை, அந்த நாளில் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் விரண்டோடுவார்கள், அந்த நாளில் பாவிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நேற்று வரை ஓரளவிற்கு நாம் அறிந்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து இன்றைய இந்த கடைசி நாளாக இருக்கிற இந்த வகுப்பில் மூமினான இறை விசுவாசம் கொண்ட தக்வாவுடைய மக்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி இபாதத்துகளை இந்த பூமியில் சரிவர செய்தவர்கள், ரமலானுடைய மாதங்கள் மட்டுமல்ல ஏனைய மாதங்களிலும் இபாதத்தை சரிவர செய்தவர்கள், இரவிலும் பகலிலும் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள மக்களாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய மறுமையை நினைத்து பார்த்து இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள்.
மன்னரையை நினைத்து, மறுமையை நினைத்து கண்ணீர் வடித்து தஹஜத் போன்ற தொழுகைகளை நிறைவேற்றிய ஆண்கள், பெண்கள், இப்படிப்பட்ட இந்த முத்தகீன்கள், இந்த மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், இவர்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் இவர்களை கண்ணியப்படுத்துவான், இவர்களுடைய கேள்வி கணக்குடைய விசாரணையை அல்லாஹு தஆலா எப்படி கேட்பான், இவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட துஆவை எல்லாம் அந்த மூமினான ஆண்கள், பெண்கள் இந்த உலகத்தில் செய்தார்கள், அதற்குரிய பிரதி உபகாரத்தை மறுமை நாளில் கைமாறாக இவர்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் வழங்கப் போகிறான், எப்படி தன்னுடைய அருளை காட்டப் போகிறான் என்பதைத்தான் இன்றைய வகுப்பில் நாம் படிப்பினையாக பாடமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது அத்தியாயத்தினுடைய 201வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இறை அச்சம் கொண்ட ஆண்கள், இறை அச்சம் கொண்ட பெண்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அடிக்கடி நாம் செய்த ஒரு துவா உண்டு. நம்முடைய கஷ்டமான நேரங்களிலும் நம்முடைய இன்பமான நேரங்களிலும் அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த துவாவை நம்மில் அதிகமாக கேட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த துவா என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நற்பாக்கியங்களை தந்து அருளை வழங்குவாயாக, அருள் புரிவாயாக. மேலும் மறுமை என்கின்ற அந்த நாளிலும் எங்களுக்கு நற்பாக்கியங்களை தந்து எங்களுக்கு உன்னுடைய அருளை வாரி வழங்குவாயாக. இன்னும் நரக நெருப்பினுடைய வேதனையில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனையை அடிக்கடி நாம் ஒவ்வொருவரும் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி இருக்கிறோமா இல்லையா? இந்த அல்லாஹ் தஆலாவிடத்தில் மூமின்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய அருளில் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணையோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் நாம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாம் விலகினோம் என்றால் இழிவு நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாம் தூரமானால் பாவ செயல்கள் நம்முடைய உள்ளத்திலே வந்து குடிகொண்டு விடும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் நாம் ஒதுங்கி வாழ்ந்தால் ஷைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுருவி விடுவான். ஆகவே அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமியிலும் எங்களுக்கு இருக்க வேண்டும், ஆகிரத்திலும் மறுமையிலும் இருக்க வேண்டும் என்று மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனைக்குரிய பிரதி உபகாரத்தை அல்லாஹ் இறையச்சம் கொண்ட ஆண்கள், பெண்களுக்கு மறுமையில் அதற்குரிய பிரதி உபகாரத்தை வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பல இடங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். 99வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், 8வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமே, வாழுகின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய நன்மை இருக்கிறதா இல்லையா? நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய திக்ருகள், நாம் தொழக்கூடிய தொழுகைகள், இதெல்லாம் மறுமை நாளில் வீணாகுமா? வீணாகுமா சகோதரர்களே? கண்டிப்பாக வீணாகாது. இந்த உலகத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் என்று நாம் சொல்லி இருந்தாலும் அந்த மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதி, அந்த ஒரு சுபஹானல்லாஹ்விற்குரிய கூலியை நமக்கு வழங்குவான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்று இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி இருந்து அவனுடைய அருளுக்காக வேண்டி இருந்தால் அந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பிரதிபலனை அல்லாஹ் மறுமை நாளில் வழங்குவான். யாரையும் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அவர்கள் செய்த கூலிக்கு
பிரதி உபகாரத்தை கொடுக்காமல் அல்லாஹ் இருக்கவே மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 99வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. அணு அளவு. அணு அளவு என்றால் என்ன? ஒரு கடுகு இருக்கிறதா இல்லையா? அந்த கடுகை 2 துண்டாக பிளந்து அந்த கடுகுனுடைய 2 துண்டில் ஒரு பகுதியை கையில் எடுத்தால் எவ்வளவுங்க இருக்கும்? அதையும் 2 துண்டாக பிளந்தால் அது நம்முடைய கையில பார்த்தால் இப்படி இருக்கும். இப்படி ஒரு உண்மையான மூமினான பெண்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்தில் அணு அளவு நன்மையை செய்திருந்தாலும் அதற்குரிய பிரதி உபகாரத்தை நாளை மறுமை நாளில் நாம் அவர்களுக்கு வழங்கியே தீர்வோம் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சாட்சியாக நமக்கு சொல்கிறார். 99வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அணு அளவு தீமையை இந்த உலகத்தில் நாம் செய்திருந்தாலும் அதற்குரிய பிரதி உபகாரத்தை அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி நாம் இதை புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இது போன்ற செய்தி நமக்கு கற்றுத்தருகிறார். 41வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இன்னொரு வகையான ஒரு செய்தியை சொல்கிறார். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு பயந்து இபாதத்துகளை செய்து நன்மைகளை போட்டி போட்டு செய்து பிறருக்காக வேண்டிய அமல்கள் செய்யாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய இபாதத்தை செய்து தொழுது தான தர்மத்தை கொடுத்து இஹ்லாஸோடு வாழ்கின்ற பொழுது திடீர் என்று நமக்கு மரணம் வருமா இல்லையா? மரணம் சொல்லிவிட்டா வரும். நமக்குரிய மரணம் நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது நம்மை சொல்லிக் கொண்ட அந்த மரணம் அணுகும் இல்லை. அந்த மூர்ச்சியாக விழக்கூடிய நேரம் எப்பொழுது என்று உங்களுக்கும் தெரியாது, நபிமார்களுக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா அந்த ஒரு அஜலை இந்த உலகத்தில் என்ன செய்வான்? திடீர் என்கின்ற அந்த மரணத்தை கொண்டு வந்து உயிரை பறிப்பான். அந்த மரணத்துடைய மலக்குல் மௌத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுது நமக்கு சாட்டுகிறானோ அந்த அஜல் நமக்கு முடிக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் மனிதன் செல்வதற்கு முன்னால் மரணத்தில் விழுவானா இல்லையா? அந்த மரண நேரத்தில் மலக்குகள் மூமினான ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு சில நற்செய்திகளை சொல்லுவார்கள். அல்லாஹ்விற்கு பயந்து நடந்த ஆண்களுக்கு இந்த நற்செய்தி உண்டு, அல்லாஹ்விற்கு பயந்து நடந்த பெண்களுக்கு இந்த நற்செய்தி உண்டு. என்ன அந்த வார்த்தையை மலக்குகள் சக்கராத்துடைய நேரத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு பக்கத்தில் மலக்குகளுடைய படை வரும். அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மலக்குகள், அல்லாஹ்வுடைய கருணைக்குரிய அந்த வானவர்கள் நமக்கு பக்கத்தில் வந்து, மனைவி பக்கத்தில் இருப்பாள், நண்பர்கள் பக்கத்திலே இருப்பார்கள். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து என்ற ஒரு வார்த்தை மூச்சு மேலும் கீழுமாக நமக்கு இழுக்குமே, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. அந்த நேரத்தில் மனைவியும் மக்களும் நண்பர்களும் சகோதரனும் ஜமாத்தார்களும் உறவினர்களும் சமுதாய மக்களும் ஊழியர்களும் நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற பொழுது இவர்களுடைய பேச்சோ இவருடைய செயலோ நமக்கு பிரதானமாக இருக்காது. அந்த மலக்குகள் நமக்கு பக்கத்திலே வந்து சொல்வார்கள், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அந்த மலக்குகள் வருவார்கள், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எவர்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அந்த ரப்புக்கு கட்டுப்பட வேண்டிய விதத்தில் கட்டுப்பட்டு அந்த ரப்புக்கு இணை வைக்காமல் அந்த ரப்பை சார்ந்து இந்த உலகத்தில் எவர்கள் வாழ்ந்தார்களோ
என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி எவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகளை அனுப்புவான். சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் பயந்திருக்கின்ற பொழுது, ஏன் இந்த உலகை விட்டு பிரிய போகிறார்கள், அவருடைய கடைசி நேரம் அதுதான். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு முன்னால் மன்னரை வாழ்வு, அதற்கு பிறகு மறுமை வாழ்வு, இப்படி இவர்கள் கடைசி வாழ்வில் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா செய்கின்ற ஏற்பாடு, அந்த மலக்குகள் வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹஸனு வலா தஹஸனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம். உங்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிற சுவர்க்கம் கண்டிப்பாக உண்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு ஆறுதலை மலக்குமார்கள் சக்கராத்துடைய நேரத்திலே மூமினான ஆண்களிடத்திலே வந்து பேசுவார்கள், மூமினான பெண்களிடத்திலே வந்து பேசுவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 41வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆখিরাতি வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மலக்குகள் வந்து சொல்லுவார்கள், நாங்கள் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் மரணித்து மறுமை நாளிலே கொண்டு வந்து நிற்கப்படுவீர்களே, அந்த மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். சொல்வது யார்? மூமின்களுக்கு, இறையச்சம் கொண்டவர்களுக்கு மலக்குமார்கள் சொல்கிற வார்த்தை என்ன சொல்வார்கள்? உலகத்திலும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம், உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், ஆகிரத்திலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், காத்து கொண்டிருப்போம், உங்களை கைவிட மாட்டோம். அந்த மறுமை என்பது புதிதாகத்தானே இருக்கும் நமக்கு. அந்த மறுமையினுடைய காட்சிகள், மறுமையினுடைய நிலைப்பாடுகள், அந்த மறுமையினுடைய ஏற்றத்தாழ்வுகள், அங்கிருக்கிற பயம், சூழல், இப்படி ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது, ஒரு புது இடத்திற்கு ஒருத்தர் போகும்போது, ஒரு பாம்பேக்கு ஒருத்தர் போறாருன்னு வைங்க, நாம் என்ன செய்வோம்? தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் அங்க வந்து இறங்குறேன், என்னைய நீங்க பிக்கப் பண்ணி என்னைய நீங்க கூட்டிட்டு போங்க, அங்க எனக்கு சுத்தி காமிங்க, பிறகு நல்ல முறையில ஒரு 4 நாள் நாங்க இருக்கிறேன், பிறகு என்ன நல்ல முறையில அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? இதை போல அந்த மலக்குகள் பக்கபலமாக மறுமை நாளிலே இருப்பார்கள். யாருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு, இஸ்திகாமத் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு, தொழுகையை பேணியவர்களுக்கு, மூமினான பெண்கள், மூமினான ஆண்களுக்கு அந்த மலக்குகளுடைய உதவி உலகத்திலும் இருக்கும், மறுமையில் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த மலக்குகள் சொல்லுவார்களாம், சுவர்க்கத்தில் உங்களுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகின்றதோ அது உங்களுக்கு அங்கு இருக்கின்றது, நீங்கள் கேட்பதையெல்லாம் அந்த சூனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்க போகிறான் என்கின்ற இந்த நற்செய்தியை மலக்குகள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்றால், இதுதானே சகோதரிகளை நமக்கு வேண்டும்? இதுதானே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும்? இதுதான் நம்முடைய ஆம்பிஷனாக இருக்க வேண்டும்? நம்முடைய இலக்கு இதை நோக்கித்தானே பயணிக்க வேண்டும்? ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய வெற்றி எது? இது சகோதரிகளே, மலக்குகளுடைய நற்செய்தி மௌத்துடைய நேரத்திலும், மௌத்துடைய நேரத்திற்கு பிறகு மறுமையிலும் அவருடைய உதவி, அவர்களுடைய ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைத்தால் இதுதான் ஆகப்பெரிய வெற்றி என்பதை அல்லாஹ் அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 41வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நுஸுலம் மின் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா மிக்க மன்னிக்க கூடியவன், அவன் கிருபையுடையவன், அவன் ஒரு அருளாளன், அவன் ஒரு கருணையாளன், அவர் ரஸாக், கொடுக்கக்கூடிய கொடையாளி. அந்த அல்லாஹ் தஆலா அவனுடைய விருந்தாளிகள். நீங்கள் யார்? யார் விருந்தாளிகள்? ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் கொண்டவர்கள், நிரந்தர தொழுகையாளிகள், மறுமையை நினைத்து வாழ்ந்தவர்கள், மன்னரையை நினைத்து பயந்தவர்கள். தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அதன் பக்கம் செல்லாமல், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதற்கு 30 நோன்பை வைத்தோமே, 30 நாளில் சஹரை செய்தோமே, 30 நாள் சஹர் செய்து
காலை நேரத்தை அடைந்தோம், மதிய நேரத்தை அடைந்தோம், அசுருடைய நேரத்தை அடைந்தோம். ஏதாவது ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாத இடத்தில் போய் எதையாவது எடுத்து சாப்பிட்டோமா? ஏன் சாப்பிடவில்லை? அல்லாஹ் என்னை பார்க்கிறான். இந்த ஒரு நாள் நான் நோட்ட நோன்பு எனக்கு இனி கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பார்வையில இருந்து என்னுடைய வாழ்வு தப்புமா? ஆகவே இந்த நாளுடைய நோன்பில் நான் தண்ணியை குடிக்க மாட்டேன், நான் பாவத்தில் ஈடுபட மாட்டேன், நான் யாருக்கும் தெரியாமல் செய்தாலும் என்னுடைய ரப்பு பார்க்கிறான் என்கின்ற இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் 30 நாள் இருக்கிறதே, இது நம்முடைய வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய விருந்தாளிகள், உங்களுக்கு நான் கண்ணியத்தை கொடுப்பேன், உங்களை கௌரவப்படுத்துவேன், உங்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய அருட்படையை நான் மூமினான உங்களுக்கு வாரி வழங்குவேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 40வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரிஷை எத்தனை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை மலக்கு? 8 மலக்குகள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலக்குகள் மூமீனாக இருக்கிற நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். படித்திருக்கிறீர்களா? குர்ஆன்ல படித்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய இந்த மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். மூமினான ஆண்களுக்காக துஆ செய்வார்கள், மூமினான பெண்களுக்காக வேண்டி அந்த மலக்குகள் துஆ செய்வார்கள். அந்த மலக்குகள் மட்டுமல்ல, அந்த 8 மலக்குகளை சுற்றி இருக்கிற அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள், அந்த மலக்குகளை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குகள், இவர்களும் நமக்காக, மூமின்களுக்காக, இறையச்சம் கொண்ட பெண்கள் ஆண்களுக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 40வது அத்தியாயத்துடைய 7வது வசனம். அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகளும் அந்த அரிசை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குகளும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய புகழை கொண்டு அந்த மக்கள், அந்த மலக்குகள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யார்? அல்லாஹ்வை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகள், அரிசை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகள், அதனை சுற்றி இருக்கிற மலக்குகள் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வயஸ்தக்ஃபிரூனல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட, இறையச்சம் கொண்ட, தக்வாவுடைய ஆண்களுக்காக, பெண்களுக்காக அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். யார்? அந்த மலக்குகள். யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய அரிசி சுமந்திருக்கிற மலக்குகள் மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே பாவ மீட்சி கோரி மன்னிப்பு கேட்டு உன் வழியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இறைவா அவர்களை நீ மன்னிப்பாயாக, உன்னை பயந்து பாவ மீட்பு கோரி உனக்காக வேண்டி திரும்புகிற ஆண்கள் பெண்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு, வக்ஹிம் அஸாபில் ஜஹீம், இன்னும் அந்த மக்களுக்கு நரகத்தை விட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக, நரகத்தினுடைய வேதனையில் இருந்து அவர்களை காத்தருள்வாயாக என்று அல்லாஹ்வுடைய அரிசி சுமக்குகிற மலக்குகள் துஆ செய்வார்கள். மறுமை நாளில் மூமின்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், நரகத்திலே இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற துஆவை, பிரார்த்தனையை இந்த மலக்குகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 57வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இறையச்சம் கொண்ட, நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் மறுமை நாளிலே நிற்பார்கள், ஒளியோடு நிற்பார்கள்.
பிரகாசத்தோடு நிற்பார்கள். அவர்கள் நடக்கிற இடமெல்லாம் ஒளி இருக்கும், பிரகாசம் இருக்கும். காரணம் மண்ணறை இருட்டு. கபர் எப்படிங்க இருக்கும்? இருட்டாகத்தான் இருக்கும். உலகத்தில் பார்க்கிற வெளிச்சம் வேறு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யபஅஸூன். நீங்கள் மரணித்தால், மண்ணறையில் அடக்கப்பட்டால், ஒரு திரை மறைவு வாழ்க்கைக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். உலகத்தினுடைய வாழ்க்கைக்கும் மன்னருடைய வாழ்க்கைக்கும் ஒரு திரையை அல்லாஹ் போட்டு விடுவான். உலகத்தினுடைய வாழ்வு வேறு, மன்னரையுடைய வாழ்வு வேறு. மண்ணறையில ஒரு மனிதன் அடக்கப்பட்டதிலே இருந்து மறுமையும் இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். மண்ணறையும் இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். யாருக்கு வெளிச்சம் கிடைக்கும்? யாருக்கு ஒளி கிடைக்கும்? யாருக்கு பிரகாசம் கிடைக்கும் என்றால், மூமின்களுக்கு மண்ணறை பிரகாசமாக இருக்கும். 70க்கு 70 அந்த மண்ணறை விலாசமாக, அந்த கபர் விலாசமாக ஆகி அவர்களுக்கு சுவனத்தினுடைய காற்று மண்ணறையை நோக்கி மூமின்களுக்குத்தான் வரும். மூமின்களுக்குத்தான் மண்ணறை பிரகாசம். இருள் சூழ்ந்தது யாருக்கு? காபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வை புறக்கணித்தவர்களுக்கு, தூதருடைய வாழ்வை பின்பற்றாதவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்காதவர்களுக்கு, தொழுகையை நிறைவேற்றாதவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தாதவர்களுக்கு மண்ணறை என்றுமே இருள் சூழ்ந்த கருமையாக இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். மறுமையும் அதை போலத்தான் இருக்கிற இடமெல்லாம் இருட்டாகத்தான் இருக்கும். இப்படித்தான் மண்ணறையில இருந்து மறுமையில எழுப்பப்பட்டால் எல்லாம் இருள் சூழ்ந்த இடத்திலே தான் நிற்பார்கள். யாருக்கு ஒளி, யாருக்கு பிரகாசம் கிடைக்கும்? யார் அந்த ஒளியினுடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள்? அந்த மறுமை நாளில் அல்லாஹ் சொல்கிறான் 52வது அத்தியாயத்துடைய 12வது வசனம். யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம். மறுமை நாளில் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், அவர்கள் நிற்கிற இடத்தில், நடக்கிற இடத்தில், அவர்களுடைய வலதுபுறத்திலும் அவர்களுடைய இடதுபுறத்திலும் அவர்களுடைய முன்பும் பின்பும் அவர்களுக்கு ஒளி பிரகாசிப்பதை முஹம்மதே நீங்கள் பார்க்கக்கூடிய நாள் அந்த மறுமை நாள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யாருக்கு ஒளி கிடைக்கும்? மறுமை நாளில் உலகத்தில் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தவனே, உலகத்தில் பேணுதலோடு வாழ்ந்தவனே, இதையெல்லாம் நம்பி ஆகிரத்தில் இது போன்ற நிலை உண்டு என்பதை நினைத்து பார்த்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ அவர்களுக்கு அந்த மறுமை நாளில் இது போன்ற பிரகாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். 68வது அத்தியாயத்துடைய 66வது அத்தியாயத்துடைய 8வது வசனம். யௌமலா யுன்ஸியல்லாஹு நபியு வல்லதீன ஆமனு மஅஹு நூருஹும் யஸ்அ பைன ஐதீஹிம் வபி ஐமானிஹிம். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த நபியையும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடன் இருக்கக்கூடிய உண்மையான தக்வாவுடைய ஆண்கள் பெண்கள் இறையச்சம் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளில் இழிவுபடுத்த மாட்டான். அவர்களுக்கு வேதனை இல்லை, அவர்களுக்கு இழிவு இல்லை, அவர்களுக்கு அந்த மறுமை நாளில் துக்கம் என்பது இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய ஒளி விரைந்து வந்து கொண்டே இருக்கும். முன்பும் பின்பும் மேலும் கீழும் வலதும் இடதுமாக அவர்களுக்கு அந்த ஒளி வந்து கொண்டே இருக்கும். 66வது அத்தியாயத்துடைய 8வது வசனம். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒளியை இன்னும் எங்களுக்கு நீ அதிகமாக்கு யா அல்லாஹ், உன்னுடைய ஒளியை மேலும் எங்களுக்கு நீ அதிகப்படுத்தி கொடியா அல்லாஹ், அந்த ஒளியை எங்களுக்கு நீ முழுமையாக்குவாயாக யா அல்லாஹ். நீயே ஆற்றலுடையவன், நீயே ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றலுடையவன் யா அல்லாஹ். உன்னை தவிர வணங்குவதற்கு வேறு யாருமே இல்லை, நீயே சர்வ அதிகாரம் படைத்த அல்லாஹ் என்று அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்தில் இந்த மூமினான ஆண்கள் பெண்கள் இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 12வது அத்தியாயத்தினுடைய 101வது வசனம். நபிமார்கள் கேட்டிருக்கிற துஆ
நபிமார்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கேட்டிருக்கிற பிரார்த்தனை, நம்மையும் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிற பிரார்த்தனை, மூமின்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, செய்யக்கூடிய பிரார்த்தனை. அல்லாஹ் தஆலா சொல்கிறார் 12வது அத்தியாயத்துடைய 101வது வசனம், ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা வல் ஆখিরাத்தி தவஃபனி முஸ்லிமன் வல் திக்னி பிஸ்ஸாலிஹீன். மூமின்கள் இப்படி கேட்க வேண்டும், என்னுடைய இறைவா, வானங்களை படைத்தவன் நீதான், பூமியை படைத்தவன் நீதான், இம்மையிலும் மறுமையிலும் நீயே எங்களுக்கு பாதுகாவலன். உலகத்திலும் சரி, நாங்கள் மறைவிக்கு மண்ணறைக்கு பிறகு மறுமை நாளில் எழுக்கப்படக்கூடிய அந்த மறுமையிலும் எங்களுக்கு நீயே மிகப்பெரிய பாதுகாவலன் யா அல்லாஹ். உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கக்கூடிய நிலையிலேயே எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். இன்னும் நாங்கள் மரணிக்கின்ற பொழுது நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களுடைய பெயரை நீ ஆக்க வேண்டும் யா அல்லாஹ். மூமின்கள், முத்தகீன்கள், இறை விசுவாசிகள், நல்லடியார்கள், நபிமார்களுடைய பெயரில் எங்களுடைய பெயரையும் நீ சேர்த்துவாயாக யா அல்லாஹ். அந்த பட்டியலில் நல்லவருடைய பெயர்களில் எங்களையும் சேர்த்து நீ மறுமை நாளில் அப்படிப்பட்ட உன்னத இடத்தில் மறுமையில் எங்களை நீ எழுப்புவாயாக யா அல்லாஹ் என்று இறையச்சம் கொண்ட மக்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். புகாரி என்று சொல்லப்படக்கூடிய நபிபலி தொகுப்பினுடைய 4476வது செய்தி. மறுமை நாளில் எல்லா மக்களும் ஆஜராவார்கள். ஆதம் நபியில இருந்து ஈசா நபி வரை எல்லா மக்களும், கௌமகளும், சமுதாயமும், அந்த நபியை பின்பற்றிய மக்கள் எல்லாம் ஆதம் நபியில இருந்து, மூசா நபியில இருந்து, ஈசா நபியில இருந்து, அல்லாஹ்வுடைய ரசூலில் இருந்து, நம்மில் இருந்து எல்லோரும் அந்தந்த நபியினுடைய சமுதாய மக்கள் எழுப்பப்படுவார்கள். அந்த மறுமையினுடைய பயங்கரம், அந்த மறுமையினுடைய மிக பயங்கரமான சம்பவங்களை எல்லாம் பார்த்த உடனேயே இந்த மக்கள் போய் சொல்லுவார்கள், ஆதம் நபி இடத்திலே போய் கேட்பார்கள், எங்களுடைய தந்தையே, அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் எங்களுக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்களே, இந்த நாளுடைய நிலைமை மிக பயங்கரமாக இருக்கின்றதே, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள். ஆதம் நபி சொல்லுவார், நான் உங்களுடைய தகப்பன் தந்தைதான், ஆனால் நான் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தேன். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் இந்த மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள் என்று சொன்னான். அந்த மரத்தினுடைய அருகாமையிலே நெருங்கிறேன், அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு புறக்கணித்து வாழ்ந்தேன். அந்த பாவத்தில் இருந்ததினால் அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்தில் என்னை அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் என்று நான் பயந்து கொண்டிருக்க, நான் உங்களுக்கு சிபாரிசு செய்ய வைக்கிற பாக்கியத்தை இழந்து விட்டேன் என்று ஆதம் நபி சொல்லுவாராம். மூசா நபி இடத்திலே மக்கள் சொல்வார்கள், மூசாவே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடாதா? எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே வாதாடக்கூடாதா? எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா என்று கேட்க, அவர் சொல்லுவார், நானே ஒரு மனிதனை அடித்து அவர் மரணித்து போய்விட்டார், அதற்கு இந்த மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான் என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன், என்னிடத்திலே வந்து பேசுகிறீர்களே என்று சொல்வார். இப்படி ஒவ்வொரு நபியிடத்திலும் போய் மக்கள் பரிந்துரைக்காக வேண்டி, ஷஃபாஅத்துக்காக வேண்டி போய் மன்றாடுவார்கள், கேட்பார்கள், கண்ணீர் வடித்து அழுவார்கள், வாய்ப்பே இருக்காது. ஒரு மனிதரிடத்தில் இந்த மக்கள் சொல்லுவார்கள், அவர் யார் தெரியுமா? ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் மக்கள் கேட்பார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். சுஜூதிலே விழுந்து விட்டு, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாய மக்கள், யா அல்லாஹ், இவர்கள் பலகீனமானவர்கள், யா அல்லாஹ், இவர்களை தண்டித்து விடாது, யா அல்லாஹ், இவர்களை நரகத்தில் போட்டு விடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தலையை உயர்த்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலேயே அழுது கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுவானா, முஹம்மதே, முஹம்மதே, கொஞ்சம் எந்திரிங்க, கொஞ்சம் எந்திரிங்கள் முஹம்மதே, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? என்ன காரணம்? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாய மக்கள், இவர்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ், நீ கருணையாளன் தானே யா அல்லாஹ்,
நீ இறக்க முடியும் தானே யா அல்லாஹ். இவர்கள் நீ தண்டித்தால் இந்த நேரத்தில் காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா அல்லாஹ். இவர்களை நீ மன்னித்தால் உன்னுடைய அருள் மிக உயர்வானது யா அல்லாஹ். நீ இவர்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் ஒரு சில உத்தரவின் பேரில் யாருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன் இருக்கு. எல்லாருக்குமே மன்னிப்பு கிடைக்குமா? மறுமை நாள்ல கிடைக்குமா? கிடைக்காது. இணை வைத்தவனுக்கு மன்னிப்பே இல்லை. ஏக இறைவனை மறுத்தவனுக்கு மறுமையில் மன்னிப்பில்லை. அப்துல் காதர் ஜீலானியும் ஏர்வாடி பாதுஷாவையும் அஜ்மீர் பாபாவையும் அடைக்கப்பட்டிருக்கிற நல்லடியார்களிடத்திலே போய் மன்றாடி இணை கற்பித்து அமல்களை இழந்து இறைவனுடைய சக்தி இவர்களிடத்திலே இருக்கிறது என்று யாரெல்லாம் போய் அங்கு போய் அரித்து பலியிட்டு நோன்பு நோற்று தான தர்மம் கொடுத்து பெண்கள் ஆண்கள் ஜியாரத் செய்து அல்லாஹ்வுடைய சக்தி அவுலியாவிடத்திலே இருக்கிறது என்ற மாந்திரீகத்தின் பின்னால் சென்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் மன்னிப்பே இல்லை. இணை வைத்தவர்களுக்கு மன்னிப்பே இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஊசியினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழைந்து வெளியே வருவது எப்படி முடியுமா? ஊசியினுடைய காது எப்படிங்க இருக்கும்? அந்த ஊசியினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழைந்து வெளியே வருவது எப்படி சிரமமோ அதை போல அவர்கள் நரகத்தில இருந்து வரவே முடியாது. அவர்கள் நிரந்தர நரகவாதிகள், அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் இணை வைத்தவர்களுக்கு மன்னிப்பு. இதை கடந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுப்பான். சில மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது தொழுததினால் ஷஃபாத் கிடைத்து அவர்களுக்கு விடுதலை அல்லாஹ் வழங்குவார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஓகே அப்படின்னு வந்துருவாங்களா? இல்ல, மீண்டும் சுஜூதில் விடுவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் பலகீனமானவர்கள். யா அல்லாஹ், இவர்களை நீ தண்டித்தால் இந்த நேரத்தில் இவர்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா அல்லாஹ். இவர்கள் இனி மன்னித்தால் நீயே மிகப்பெரிய மன்னிக்கக்கூடிய ரஹீம் யா அல்லாஹ், கருணையாளன் யா அல்லாஹ் என்று மீண்டும் கண்ணீர் வடிப்பார்கள். உடனே இதை போல 3 முறை அல்லாஹ்வுடைய ரசூல் அழுது 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 நமக்காக வேண்டி மன்றாடுவார்கள் என்றால் அந்த தூதருடைய வாழ்வை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டாமா? அந்த தூதர் சொன்ன சுன்னாவை ஏற்று நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாமா? என்னுடைய வாழ்வில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னுடைய தூதருடைய வழிகாட்டுதல் வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டாமா? அந்த மறுமையில் அவருடைய ஷஃபாஅத் பரிந்துரை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நம்முடைய அமல்களை தூய்மையாக்க வேண்டாமா? இதைத்தானே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி என்னுடைய இறைவா, அந்த மறுமை நாளில் என்னுடைய சமுதாய மக்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் அழுது கண்ணீர் வடிப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 5345வது நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கோடான கோடி மக்கள் நிற்பார்கள். ஆண்கள் நிற்பார்கள், பெண்கள் நிற்பார்கள், எல்லாம் அந்த மறுமை நாளிலே நிற்பார்கள். அப்படி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை அழைப்பான். நன்றாக கவனியுங்கள். கோடான கோடி மக்கள் நிற்கிற அந்த சன்னிதானம், அப்படி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அழைத்து 2 வகையான நபிமொழி வருகிறது. ஒரு நபிமொழியில் என்ன? அல்லாஹ் இவனும் அல்லாஹ்வும் கோடான கோடி மக்களும் இருக்கிற அந்த சபையில் ஒரு திரையை, ஒரு துணியை தூக்கி அவனுக்கு மேலே அல்லாஹ் அப்படி போடுவான். எல்லா மக்களும் நிற்பார்கள். எல்லா மக்களும் இருக்கிற அந்த இடத்தில் ஒரு சில மனிதர்களை அல்லாஹ் அழைத்து அந்த திரையை யாருக்குமே தெரியாமல் அந்த அடியானுடைய முதுகோடு சேர்த்து அல்லாஹ் அந்த துணியை போட்டு மறைத்து விடுவான். வெளியே நிற்கிற மக்களுக்கு உள்ள என்ன உரையாடல் நடக்கிறதுங்கிறது தெரியாது. அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து அல்லாஹ் அந்த மூமினை ஒரு சில மனிதர்களை அழைத்து திரையை போட்டு அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். திரை மறைவு விசாரணை, பகிரங்கப்படுத்தாத விசாரணை. இப்படி அந்த திரையை போட்டு
அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி கேட்பானாம் அல்லாஹ்? இந்த தேதியில, இந்த நாள்ல, இந்த நேரத்துல, இந்த இடத்துல நீ இதை செய்தியே உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் யா அல்லாஹ் அப்படிங்குவான இந்த அடியான். ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கு யா அல்லாஹ். நினைக்கிறான், நான் அவ்வளவுதான், என்னுடைய லைஃப், என்னுடைய எல்லாம் முடிந்து போனது காரணம் தேதி, நாள், நேரம், இடம் கச்சிதமாக அல்லாஹ் பேசலாம். மீண்டும் அல்லாஹ் கொடுத்தாரா, தஹரிஃபு தம்பகதா, இந்த நாள்ல, இந்த தேதியில, இந்த இடத்துல, இவரோடு இந்த மாதிரி நாட்கள்ல நீ இதை செய்தாயே, அல்லாஹ் அக்பர், இவன் முடிவு செய்து விடுவான், நான் அழிந்து விட்டேன் என்று நடுங்கி உடுங்கி பயந்து அல்லாஹ்விடத்தில் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த உலகத்திலும் நீ செய்த தவறை நான் மறைத்து வைத்திருந்தேன், இந்த மறுமையிலும் ஒரு திரையை போட்டு இந்த தவறை நான் மறைத்து விட்டேன். காரணம், உன்னுடைய ஒரு சில அமல்கள் அல்லாஹ்விற்கு யாருடைய அமல்கள் பிடிக்கும்னு தெரியாது. அப்படிதானுங்க? யாருடைய அமல்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் அந்த மறுமை நாளில் இலகுவான அடிப்படையில் விசாரணை என்கின்ற பெயரில் ஒரு சில கேள்விகளை கேட்டு அவன் நடுங்கி ஒடுங்கி போகும்போது, நினைவிருக்கிறதா 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 என்று கேட்டு 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 பிறகு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த அடியாரை மன்னித்து சுவனத்திற்கு விடுவான். அல்லாஹ் கேட்கிறார். வேறு ஒரு நபி மொழியில் அல்லாஹ் அந்த அடியானின் மீது தன்னுடைய கரத்தை போட்டே பேசுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் எப்படி தன்னுடைய கரத்தை அல்லாஹ் தஆலா போட்டு தோள் மீது போட்டு அந்த அடியானின் மீது இதையெல்லாம் விசாரிப்பான், இதையெல்லாம் கேட்பான். அந்த அடியான் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற பொழுது அவன் மீது அல்லாஹ் ஏதாவது ஒரு கருணை அந்த ரப்புக்கு இருந்த காரணத்தினால், நம்மிடத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான அமல்கள் இருக்கணும், பிறருடைய வாழ்க்கையில மன்னித்து விடுகிற பண்பு நம்மிடத்தில் இருக்கணும், பிறருடைய வாழ்க்கையில அவர்களுக்காக துவா செய்கிற மனப்பாங்கு நம்மிடத்தில் இருக்கணும், பிறருக்கு உதவி செய்கிற இடத்துல நம்முடைய வாழ்வு இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு காரியம் அல்லாஹ்விற்கு பிடித்து போனால் மறுமை நாளில் இப்படி ஒரு சில சாராரை அல்லாஹ் மன்னித்து அவர்களை விடுதலை செய்வான், சுவனத்திற்கு அனுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. புகாரியினுடைய 7492வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினான இறை விசுவாசம் கொண்ட ஆண்கள் பெண்களுக்கு 2 சந்தோஷம் உண்டு. அந்த 2 சந்தோஷம் சொல்லுங்க பார்க்கலாம். மூமினான ஆண்கள் பெண்களுக்கு 2 சந்தோஷம், மகிழ்ச்சி, அளவிட முடியாத சந்தோஷம் அவர்களுக்கு. அந்த 2 சந்தோஷம் நபிமொழிகளை படிச்சிருக்கிறோமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என்ன சந்தோஷங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்னு சொன்னாரு, நோன்பு திறக்கின்ற பொழுது ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் அதற்கு அளவே இல்லை. 14 மணி நேரம் தண்ணி இல்லை, சோறு இல்லை, ரோட்ல தர்பூசணி எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க, அதை பார்த்துதாங்க கடந்து போகும், நாக்கெல்லாம் வறண்டு போகும், அவ்வளவு சிரமம் இருந்தும் கூட இந்த கட்டுக்கோப்போட இருப்போம். நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷம் வருமே, அது அளவிட முடியாத சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2வது ஒரு சந்தோஷம் உண்டு, அது எது தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தோற்றத்தை மூமின்கள் பார்ப்பார்கள். இதுதான் அடுத்த சந்தோஷம். 2வது சந்தோஷம் என்ன? அல்லாஹ்வுடைய உருவத்தை மூமினான ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய திரையை அல்லாஹ் அகற்றுவால் அந்த நேரத்தில் ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பார்கள். இது மிகப்பெரிய சந்தோஷம். நாங்கள் சொல்லலாம், இது நமக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? இந்த பாக்கியம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? ஒரு கற்பனை செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும்,
சொர்க்கத்துக்குள்ள நம்மளை அல்லாஹ் விட்ட உடனே சொர்க்கத்துல எல்லாருமே இருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் அந்த சொர்க்கத்துல இருப்பாங்களா இல்லையா? மலக்கு ஒருத்தர் நம்மளை கூட்டிட்டு போய் இவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாருன்னு வைங்க. எப்படிங்க இருக்கும் நமக்கு? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்க. நம்ம கரத்தை பிடிச்சு கூட்டிட்டு போய் இவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா எப்படிங்க இருக்கும் நமக்கு? அட, என்னுடைய வாழ்நாள்ல கிதாபுகளை படிச்ச நான் இவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது அவர் மீது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கற்பனை இருக்கும். ஒவ்வொரு நபித்தோழர் மீது அவர் இப்படி இருப்பார், அவருடைய கை இப்படி இருக்கும், அவருடைய வீரம் எப்படி இருக்கும், அவர் இப்படி நடப்பார், அவர் இப்படி பேசுவார், அது இந்த குணாதிசயம் நம்மள ஒரு கற்பனை வச்சிருக்குமா இல்லையா? கூட்டிட்டு போய் இவர் தாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா எப்படிங்க இருக்கும் நமக்கு? இவர் தாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் எப்படிங்க இருக்கும் நமக்கு? பெண்களுக்கு இவங்க தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் அந்த பெண்களுடைய சந்தோஷம் என்ன? இவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் பெண்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். இது விடுங்க, இவர்தாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கூட்டிட்டு போய் அவுதல் கௌசர் கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்தி வைத்தால் எப்படிங்க இருக்கும் நமக்கு? இதை காட்டிலும் ஒரு மூமினுடைய சந்தோஷம் இதுல இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திரையை அகற்றுவான் அல்லாஹ். அவனுடைய தோற்றத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் 89வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், மலக்குகள் அணி அணியாக சஃப்பு சஃப்பாக நிற்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் வருவான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த இடத்தில் சஃப்பு சஃப்பாக மலக்குகள் நிற்பார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் வருவான். மூமின்களுக்கு தன்னுடைய அருளின் மூலமாக தன்னுடைய கிரண்டை காலை காட்டுவான். மூமின்கள் எல்லாம் அந்த காலில் சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வே, என்னுடைய அதிபதியே என்று எல்லாம் அந்த காலில் விழுவார்கள். அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். துஆ செய். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் மனிதனுக்கும் மக்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற துஆ செய்ய வேண்டும். ஒரு நபி மொழிகளில் எப்படி வருகிறது தெரியுமா? அல்லாஹு தஆலா என்ன செய்வானாம்? முஸ்லிமுடைய 316வது செய்தி. நீங்கள் எல்லாம் எதற்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள்? ஒரு பெரும் கூட்டமே அமர்ந்திருக்குமா ஒரு குன்றின் மீது? அல்லாஹ் கேட்பானாம், எதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறீங்க? யா அல்லாஹ், திருமறை குர்ஆனை நாங்கள் படித்திருக்கிறோம், நீ வருவாய், உன்னுடைய பாதத்தை காட்டுவாய், அதில் நாங்கள் சுஜூது செய்வோம். திருமறை குர்ஆன் நாங்க படிச்சோம், நீ வருவாய், எங்க இடத்துல பேசுவாய் என்பதற்காக இங்க அமர்ந்திருக்கிறோம். அப்படியா? உன்னுடைய இறைவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாதையா? அல்லாஹ். உடனே அல்லாஹ் அந்த திரையை அகற்றுவார். அல்லாஹ்வுடைய முழு தோற்றத்தையும் மூமின்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், வேற ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா? யா அல்லாஹ், உன்னை பார்க்கிற பாக்கியமே எங்களுக்கு போதாதா? இதை காட்டிலும் வேற ஏதாவது எங்களுக்கு வேண்டுமா? இல்லை, ஏதாவது கேளுங்கள், எதையாவது கேளுங்கள், உங்களுக்கு நான் கொடுக்க நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மூமின்கள் முத்தகீன்கள், இல்லையா அல்லாஹ், உன்னுடைய முகத்தை பார்த்ததிலே நாங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்து விட்டோம் என்று சுஜூதிலே விழுவார்கள். ஒரு அந்த சாரார்களை அல்லாஹ் அழைத்து கொண்டு போய் சோழத்திலே விடுவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இது மூமினுக்குரிய விசாரணை, இது இறை விசுவாசிகளுக்குரிய விசாரணை, இது முத்தகீன்களுக்குரிய விசாரணை என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இது போன்ற செய்தியின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அடுத்து இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் மூமின்களை சிலாயித்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ் 88வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் சொல்கிறான், அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், சில ஆண்கள் சில பெண்களுடைய முகங்கள் மலர்ச்சியுடையதாக அந்த மறுமை நாளிலே இருக்கும். 75வது அத்தியாயம் 22வது வசனம்,
வஉஜூஹு யௌமஇதின் நாதிரா, அந்நாளில் ஆண்கள் பெண்கள் மூமின்கள் இறை விசுவாசம் கொண்டவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அது மலர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாவது அத்தியாயத்துடைய 38வது வசனம். உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா, அந்நாளில் சில முகங்களின் மீது ஆண்கள் மீது பெண்களின் மீது ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் என்பதாவது அத்தியாயத்துடைய 39வது வசனம். வாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த ஆண்கள் பெண்கள் மறுமையிலும் சூனத்திலும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். 75வது அத்தியாயம் 23வது வசனம். இலா ரப்பிஹா நாதிரா, அந்த இறைவனை அந்த மூமினான ஆண்கள் பெண்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். 3வது அத்தியாயம் 107வது வசனம். வஅம்மல் லதீன யல்லத் வுஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ், வெண்மையான முகமுடைய அந்த மக்கள் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருளிலேயே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். பிறகு மூமினான ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடை செய்வார். 84வது அத்தியாயம் 7வது 8வது 9வது வசனம். அம்மா மன் ஊதிய கிதாபஹு யமீனிஹி, அல்லாஹ் ஒரு சில ஆண்கள் பெண்களை அழைத்து அவர்களுடைய வலது கரத்தில் அல்லாஹ் பதிவு புத்தகத்தை கொடுப்பான். அவர்களுடைய வலக்கரத்தில் அவர்கள் செய்த அமல்களுக்குரிய கூலி உள்ளடக்கிய கிதாபுகள் அந்த ஆண்கள் பெண்களுடைய கரத்திலே கொடுக்கப்படும். ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர்களை அல்லாஹ் இலகுவான அடிப்படையில் அந்த மறுமை நாளிலே விசாரணை செய்வான். வ யன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த சுவனத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோடு அந்த மக்கள் செல்வார்கள். யௌமஇதின் யுஅவுன லா தஹ்ஃப மின்கும் ஹாஃபிஅத்துன், அந்த நாளில் விசாரணைக்காக நாங்கள் எல்லாம் வருவோம், நிற்க வைப்போம், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இதெல்லாம் நடக்கும், எதுவுமே மறையாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் என்று சொல்லிவிட்டு فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَا, வலது கரத்திலே பதிவு புத்தகத்தை வாங்கிய ஆண்கள் பெண்கள், வலது கரத்திலே பதிவு புத்தகத்தை வாங்கிய ஆண்கள் பெண்கள் சொல்வார்கள், வாசியுங்கள், என்னுடைய கித்தாபை நீங்கள் படியுங்கள், அல்லாஹ் என்னுடைய வலது கரத்தில் இந்த கித்தாபை வழங்கிவிட்டால் விசாரணைகளை நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் சுவனவாசியாக மாறிவிட்டேன் என்று சந்தோஷத்தோடு அந்த மனிதன் சொல்லுவான். இன்னி லலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் எனது விசாரணை சத்தியமாக சந்திப்பேன் என்பதை உறுதியாக நான் கொண்டு. ஆகவே என்னுடைய பாப்பா என்னுடைய கித்தாபை படி, என்னுடைய உம்மா என்னுடைய கித்தாபை படி, என்னுடைய ஜமாத் தோழனே நண்பனே அல்லாஹ் எனக்கு பிடித்த கித்தாபை படி, என்னுடைய மனைவியே என்னுடைய நண்பனே என்னுடைய சகோதரனே இந்த கித்தாபை படி, நான் சுவனவாசி, நான் சுவனவாசி, நான் சுவனம் செல்ல போகிறேன் என்று வலது கரத்தில் கித்தாபை வாங்கிய ஆண்கள் பெண்கள் அந்த மறுமை நாளில் சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுவார்களே. இந்த இடத்தில் நீங்களும் நானும் நிற்க வேண்டும், இந்த இடத்தில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சந்தோஷமாக அந்த சுவனத்திற்கு செல்வார்கள், மகிழ்ச்சியாக அந்த சுவனத்திற்கு நுழைவார்கள், அவர்கள் சுவன சோலையிலே சந்தோஷத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவார்கள் என்று சொல்கிறானே அல்லாஹ். யா ரஹ்மானே, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கு, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வழங்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கு, எங்களுடைய தாய் தந்தைகளுக்கு வழங்கு, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் வழங்கியா அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.